இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரத்திலும் இதே நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்புகள். நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீதம் 50:7. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அநேக சமயங்களிலே கர்த்தர் ஏன் என்னோடு பேசவில்லை? பலர் பேசுகிறார் என்று சொல்லுகிறார்களே, ஏன் ஆண்டவர் என்னோடு பேசவில்லை, எப்பொழுது பேசுவார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னோடு பேசவில்லையே என்கிற சொல்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்று சொல்கிற ஒரு சிந்தையோடு நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கி அதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். என் ஜனமே என்று சொல்கிறத விட என் மகனே கேள், என் மகளே கேள், நான் பேசுவேன், நான் உன்னோடு பேசுவேன். ஏன்னா அவர் பேசுகிற ஒரு தேவன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. பூமியே என்றால் பூமியில் இருக்கிற மனுஷனே, என் வாய்மொழிகளை கேட்பாயாக என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் நேசர் தம்முடைய நேசத்தோடு, மணவாளன் தம்முடைய மணவாட்டியோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளோடு நான் பேசட்டும் என்று சொல்லி அவர் அவிதமான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறனால தான் அவர் சொல்கிறாரு, என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணுமானால், கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதான காரியங்கள் என்ன என்பதை தான் நாம் வாசிக்க போகிறோம். மோசேயுடைய காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, முதலாவதாக யாத்ராகமம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 33:9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். கர்த்தர் மோசேயோடு பேசினார். எப்பொழுது? மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. அன்பு நேச பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் நம்மோடு எப்பொழுது பேசுவார் என்று சொன்னால், இங்கே நம்ம வாசிக்கிறோம், மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது. அதாவது மேக ஸ்தம்பம் என்பது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வழி நடத்துதல். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது கானானுக்கு வருகிற வழியில் மேகஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினை குறித்து வேதாந்தத்திலும் வாசிக்கிறோம். எந்த இடத்துல மேகஸ்தம்பம் அமர்ந்து இருக்கிறதோ அங்கே கூடாரம் போட்டு தங்கிடுவாங்க. எந்த இடத்துல மேகஸ்தம்பம் புறப்பட்டு போகிறதோ அங்கே பயன்பட்டு போவாங்க. என்ன அனுபவம்? மேகஸ்தம்பம் தங்குகிறது என்றால் கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவர் தங்குகிறார். மேகஸ்தம்பம் புறப்படுகிறது என்று சொன்னால், மேகம் புறப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தர் புறப்படுகிறார், அவருடைய பிரசன்னம் புறப்படுகிறது, நாமும் பயணப்பட வேண்டும் என்பது தான் அவங்களுடைய அனுபவம். அப்போ அதே போல் மேகஸ்தம்பம் கூடாரத்தில் வந்து இறங்கி வாசலில் நிற்கிறது என்றால் ஆண்டுடைய பிரசன்னத்தில் வரும்போது கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் யோசித்து பாருங்கள். ஒருவேளை சிலர் அவரவர் வீடுகளிலே ஜெபிக்கிற ஒரு இடம் வச்சுருப்போம், ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற அனுபவம் நல்லது. ஆனால் அது மட்டுமல்ல, தேவன் எந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் வருவதை பார்க்க முடியும். மோசே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி ஒரு முள்செடி மிகவும் ஜுவாலி தெரியுது. ஆனால் செடி வந்து போகலை. நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி மோசே கிட்ட வருகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கூப்பிடுறார், மோசே மோசே, கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்படின்னால் அவன் கர்த்தரை நெருங்கி வருகிறதை, அந்த பிரசன்னத்துக்குள்ளே வருகிறத கர்த்தர் பார்த்த உடனே அவனோடு பேசுகிறார். நீங்களும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டுடைய கிருபையின் ஆசீர்வாதத்துக்குள்ளே ஐஸ்வர்யத்துக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகையு குள்ளனானபடினால
ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் வருகிற வழியில் போய் ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். இயேசு அந்த வழியாக வருதுன்னு உடனே, சகிவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்கிறார். யோசித்து பாருங்க, அவன் பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய வாஞ்சையை பார்க்கிறார், அவனுடைய பிரயாசத்தை பார்க்கிறார், அவனுடைய எதிர்பார்ப்பை பார்க்கிறார். இவ்வளோ காரியம் அவனுக்குள்ள இருக்கிறத பார்த்த உடனே சீக்கிரம் இறங்குவான்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறதை பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மேகம் அல்லது பிரசன்னம் இறங்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை நாம் இங்கே கேட்க முடியும். ரெண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவர்கள் கூடி வரும் முன்னே தன் மனைவி கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்கிற அந்த செய்தி கேட்கும்போது புருஷனானவனுக்கு, கணவனுக்கு அது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு சம்பவம் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ அவனுடைய உள்ளத்தில் பல கேள்விகள், பல வார்த்தைகள், பல குமுறல்கள் எல்லாம் இருந்திருக்கும். அவன் நீதிமான இருந்ததுனால அவளை அவமானப்படுத்தமானது இல்லாமல் ரகசியமாக தள்ளிவிட அவன் ஆவலாக இருந்தான் என்பதை பார்க்குறோம். என்ன நடந்தது? அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றி அவனோடு பேசினான். எப்போ பேசுகிறான்? சொப்பனத்தில் தோன்றி பேசுகிறான். சொப்பனம் எப்போ வரும்? தூங்கினா தான் வரும், முழிச்சிருந்தால் வராது. அதனால 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நித்திரையில் சொப்பனம் வருது, அதில் தான் தூதன் பேசுகிறத நம்ம அதில் பார்க்குறோம். இது என்ன அனுபவம்? அதுவரைக்கும் இந்த யோசேப்புடைய இருதயம் குமுறி கொண்டிருக்கிறது. தன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாங்க, அந்த வார்த்தையினால் மிகுந்த ஒரு வேதனையின் அனுபவத்தோடு இருக்கிறது. அப்போ கர்த்தர் பேசலை. அது அடங்கின போது, அது அமர்ந்த போது, அதாவது நித்திரையில் அதே கலக்கமும் அதே பயமும் அதே வேதனையும் இருக்கவே இருக்காது. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா ரெண்டாவது ஒரு அனுபவம், உங்கள் உள்ளத்தில் குழப்பங்களும் வேதனைகளும் பாரங்களும் குமுறல்களும் இருக்கும்போது கர்த்தர் பேச முடியாது. அது அமரும்போது, அது அடங்கும்போது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் இல்லை வாசிக்கிறோம். அதான் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மனைவி குறித்த காரியத்தை கேள்விப்பட்டு அவளை தள்ளிவிடுவதற்கு அவன் யோசனையாக இருந்த அந்த நேரம் மாறி அவன் நித்திரைக்கு போன பின்பு தூதனை அனுப்பி கர்த்தர் பேசுகிறார். அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் சில சமயங்களில் போராட்டமும் வேதனையும் குழப்பமும் இருக்கிற நேரத்தில் மனுஷர் தான் பேசலை, குடும்பம் தான் பேசலை, ஆண்டவருமாக ஒதுக்கிட்டாரு, ஆண்டவருமாக்கமாக என் பிரச்சனை கேட்கல, இப்படி எத்தனை சொல்கிறீங்க. காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் கர்த்தர் பேசும்போது நான் பேசினாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்காது. பாருங்கள், அவன் தூங்குறான், சொப்பனத்தில் பேசுகிறாரு. விடிஞ்ச உடனே, அதாவது அவன் நித்திரை தெளிந்து எழுந்த உடனே என்ன செய்யறா பாருங்கள், தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். தள்ளிவிடுக்கு யோசனையாக இருந்தவன் அப்படியே சேர்த்துக்கிட்டான். தள்ளிவிடலையே, எப்படி? அவன் தான் அந்த வார்த்தை அவனுங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அதுதான் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் பேச முடியறதில்லை. ஆபேல் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயின் காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. அவனுக்கு எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. அப்போ உள்ளத்தில் எவ்வளோ ஒரு வேகம் வந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். முகமே மாறிட்டு விகாரமாயிற்று. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அதை தான் பார்க்குறோம், பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட அந்த வேகத்தின் தன்மைகள் என்ன செய்யணும்? குறையணும், மாறணும் என்பதை தான் நான் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 27:41 வாசிக்கும்போது ஏசா தான் உள்ளத்தில் நினைக்கிறான், அப்பாவுக்கு சீக்கிரம் மரணம் வந்துடும், நான் யாக்கோவை கொண்டு விடுவேன், தனக்குள்ளே தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டான். இப்படி இருதயத்தில் சொல்லிக் கொடுக்குற அந்த அனுபவம் இருக்கும்போது கர்த்தர் பேசுவது கடினம். அதில் அடங்குங்க, அதை அமரட்டும், கர்த்தர் பேசுவார். அதுதான் அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவம் நம்ம வாசிக்கும்போது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி என்று வாசிக்கிறோம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறார். நல்ல யோசிங்க. 12ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது கர்த்தர் அவருக்கு சொன்ன அனுபவம் என்ன, காரியம் என்ன?
உன் தேசம், உன் இனம், உன் தகப்போடு எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு வந்துடு அப்படி சொன்னார். ஆனால் அவன் வார்த்தையின்படி புறப்பட்டான்னு போட்டிருக்கு, லோத்தும் கூட வருகிறான். அப்போ லோத்தை சேர்த்துக்கிட்டதுனால பின்னால் நம்ம வாசிக்கிறோம், லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் சண்டை வருது, பிரச்சனை உண்டாகுது, இப்படிப்பட்ட வேதனையான அனுபவம்லாம் வருது. கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். இப்போ என்ன நடக்குது? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நீங்களாக எதை சேர்த்துக்கிட்டீங்களோ அதை விளக்கணும். கர்த்தர் உங்களுக்கு தராதது ஒரு உங்கள் மனசுக்கு பிரியமாக இருந்திருக்கும், உங்கள் கண்ணுக்கு பிரியமாக இருந்திருக்கும், உங்கள் பார்வைக்கு பிரியமாக இருந்திருக்கும். ஆனால் தேவன் தந்தது தானா? அப்படி இல்லைன்னா அது உங்களை முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு தான் இருக்கும், அது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அதான் வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு நீங்களாக எதை சேர்த்து கொண்டீர்களோ அதை நீங்கள் விலக்கினால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். சோதோம் கோமோரா அழிக்கப்படும் பொழுது கர்த்தர் சொன்னார் லோத்தை பார்த்து, சீக்கிரம் கிளம்பி போயிரு, இந்த சமூகத்தில் இருந்து இல்லாத ஜீவந்தப்போ ஓடிப்போம், மலைக்கு ஓடிரு அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, இந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் சோவார், அங்கே போய் இருந்தேன், சரி உனக்காக நான் அதையும் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஊரில் அவன் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுதா? இல்லை, பயந்து பல்லபடி மலைக்கு தான் ஓடுறான். பார்த்தீங்களா? அப்போ முதலே மலைக்கு பிறந்தானா அவனுடைய மனைவி உப்பு துண்ணாக இருக்க மாட்டான். அப்போ இப்படிப்பட்ட இழப்புகள் நஷ்டங்கள் எதனால் வருது, ஏன் நடக்குது? நாம தெரிந்து கொள்றதுனால. கர்த்தர் தராத ஒன்றை, ஆண்டவர் விரும்பாத ஒன்றை நம்ம ஆசைப்பட்டு விரும்பி நம்மளோட சேர்த்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பிரச்சனையாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நியாயாதிபதி 16:4 வருஷத்தில் வாசிக்கும் போது தெளிலாள் அப்படிங்கிற ஒருத்தையை சிம்சன் சேர்த்து கொண்டான்னு வாசிக்கிறோம். முடிவு என்ன? அவன் கண்ணு குருடாகிற அளவுக்கு எத்தனை வேதனை பாருங்கள், எத்தனை வேதனை. நீங்களாய் சேர்த்து கொண்ட காரியத்தை விளக்கிடுங்க. தேவன் எது தருகிறாரோ, தேவன் எது நல்லது நினைக்கிறாரோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது நமக்கு மேன்மையாக இருக்கும். அது ஒருபோதும் நமக்கு கண்ணீரை உண்டாக்காது, அது ஒருபோதும் நமக்கு காயத்தை உண்டாக்காது. அது மாதிரி நீங்களாக எதையாவது செலக்ட் பண்ணீங்க, நீங்கள் விரும்பி, நீங்கள் ஆசைப்பட்டு, நீங்கள் வாஞ்சித்து ஒரு காரியத்தை சேர்ப்பீங்கன்னா அது கண்ணியாக வந்து நிற்கும், அது வேதனையாக வந்து நிற்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். அப்போ கர்த்தர் நம்மோடு பேசணுமானா நாம சேர்த்து கொண்ட காரியங்களை விளக்கிடணும். ஆபிரகாம் எப்போது லோத்தை தன்னை விட்டு விளக்குனானோ கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அதே கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ ஏன் இவ்வளோ நாள் பேசலை, ஏன் கர்த்தருடைய சத்தம் கேட்கல? அவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அது ஒரு பிரியம் இருக்குது, நீங்கள் அதனால கொஞ்சம் மயங்கி இருக்கீங்க. அதை விட்டுருங்க, அதை ஒதுக்கிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதைத்தான் நம்ம மேலே வாசிக்கிறோம். கடைசியாக யாத்ராகமம் 24வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். நல்ல நீங்கள், ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, பிரமாணங்களை எழுதி கொடுப்பதற்கு அவனை அழைப்பு கொடுக்கிறார். 40 நாள் நீ வந்து இரு, அதுக்கு பிறகு நான் பேசுவேன் அப்படி கர்த்தர் சொல்லலை. நீ வா, நான் என்னுடைய காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு தான் கர்த்தர் கூப்பிட்டார். பின்ன ஏன் அவன் 40 நாள் அங்கே இருக்கிறான்? கர்த்தர் அடிக்கடி நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன் இருக்கிறான்னா, இப்போ போகும்போது தனியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது மோசே என்ன நினைக்கிறான், ஆண்டவர் நம்ம தனியாக சந்திய வாய்ப்பு, இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, தாத்தா நபிராம் கூட்டம் நமக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட தனியாக சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனையை தான் மனசில் உள்ளதை கர்த்தர்கிட்ட சொல்கிறதுக்கு அவன் காத்துக்கிருக்கான். ஆனால் ஆண்டவர் அவன் பிரச்சனை கேட்கறதுக்கு கூப்பிடலை, ஜனத்தை வழி நடத்தணும், அவங்களுக்கு என்ன சொல்லணும், எப்படி நடத்தணும், அதை நான் உனக்கு சொல்லி தருவேன், அதை கேட்டு நீ ஜனங்கள் நடத்தணும், அதுக்கு தான் ஒன்று கூப்பிட்டுருக்கிறார். ஆனால் அவன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கிறதுனால கர்த்தர் பார்க்குறாரு, இப்போ அவனுக்கு இருக்கிற இந்த சிந்தையில் நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு அது மனசில் ஆகாது. அவன் இதில் இருக்கிறார். அவன் பார்க்குறான், 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. கடைசியில் ஆண்டவரே எதுக்கு நீங்கள் வர சொன்னீங்களோ, எதை நான் அறிஞ்சுக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்களோ அதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் சொல்வதை கேட்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு 40 நாள் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? அதனால தான் 40 நாள் அவன் அங்கே இருக்கிறான். அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனமே வாசிக்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, எப்போ தன்னுடைய காரியத்தை தான் கேட்கணும் பேசணும்னு சொல்கிறத ஒதுக்கிட்டு, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் சொன்னது போல உம்முடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லும்போது கர்த்தர் அங்கே பேச ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு வரும்போது, ஆண்டுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும்போது, உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்ல பிரயாசப்படாதீங்க. அவர் என்ன சொல்கிறார்னு கேளுங்க. ஏன்னா அவர் சொல்கிறார், என் ஜனமே கேள், நான் பேசுவேன். அதைத்தான் நல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னால் தன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்களை இறக்கி வச்சுட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் பிரதியான ஒரு காரியத்தை செய்வார். அதுதான் இல்லை வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பார்த்து வைத்து விடு, அவருனை விசாரிக்கிறவனானபடியாக கவலையில் வச்சுடுங்க. எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தருடைய கருத்தில் வைத்து அவருக்கு முன்னாக வெறுமையாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தமாக வைக்கும்போது அவர் பேசுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். எப்பொழுது கர்த்தர் பேசுகிறார்? அந்த பிரசன்னத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஆண்டவர் பேசுகிறார். ரெண்டாவது, நமக்கு இருக்கிற வேகம் அடங்கணும், அது அமரணும். அதனால தான் நித்திரையின் நேரத்தில் அங்கே யோசிப்போடு கூட கர்த்தர் பேசுகிறான்னு போய் பார்க்குறோம். நீங்களாக சேர்த்துக்கிட்ட லோத்தை நீக்குங்க, அப்புறப்படுத்துங்க, கர்த்தர் பேசுவார். அவர் பேச உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய இருக்கிறதெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்கிறது கூப்பிட்றாரு அதை யோசிச்சுட்டு பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையுமே நின்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்து மாமேனு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பேசுகிற வார்த்தை கேட்பதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை விலக்கி அதை பெற்றுக்கொள்ள தன்னை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.